ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சவுண்ட் சண்முகம். பல காலமா வந்து கொள்கை பத்தியே பேசியிருக்காங்க. அது இல்லாம இப்போ வந்து புதுசா ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னா கொள்கை தெரியாத தற்கொலை கூட்டங்கள் அப்படின்ட்டு. எனக்கு ஒண்ணு புரியல. கொள்கை வச்சு என்னங்க பண்றீங்க? கொள்கைனா என்னங்க அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. யார் தெரியுங்களா? ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்க போகும்போது நிருபர்கள் வந்து அவரை பார்த்து, சார் உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது, கொள்கைனா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. உண்மையா சொல்லுவா, கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு அதை எடுபடுமா அப்படின்னா அப்கோர்ஸ் வாய்ப்பு இல்லை. திமுகவை விட ஒரு நல்ல கொள்கை யாரால வகுத்த முடியுமா? திமுக அப்படின்னு காலத்தை தூக்கிக்காதீங்க. திமுக கொள்கை எழுதினவர் வந்து வகுத்தவர் வந்து அண்ணா அவர்கள் எழுதின கொள்கையை விட வேற எந்த கொள்கையும் பெரிய கொள்கையா இதுக்கப்புறம் நம்ம எழுத முடியாது. இதுக்கப்புறம் அந்த கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்க கொள்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கையை சார்ந்துதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கொள்கை எழுதினவரையே நாங்க கொள்ளும் போது ஆப்வியஸ்லி இந்த கொள்கை என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம முக்கியமா வந்து இந்த எங்களோட குறிக்கோள் நோக்கங்கள் என்ன அப்படின்னா இருக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து மெயினா வச்சிருக்கோம். எல்லாருக்குமே எல்லா சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். ஒரு கட்சி புதுசா மக்களுக்கு நல்லது செய்ய வருது அப்படின்னும் போது உடனே கொள்கை அப்படின்ற பேர்ல அவங்க ஆஃப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, அவங்க என்ன செய்ய போறாங்கன்ற முதல்ல அதை கேளுங்க. உடனே கொள்கைன்னு ஒரு ஒரு கோடு வேட தூக்கிட்டு போயிருங்க. கொள்கைனா இங்க யாருக்குமே புரியாதுங்க. இங்க மக்களுக்கு தேவையானது என்ன செஞ்சிருக்கீங்க? கொள்கையை தூக்கி புரியுறீங்களா? 75 வருஷமான திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்கீங்க? இன்ன வரைக்கும் வந்து ஏழ்மை வந்து போக்கிடுச்சா? யாரும் கஷ்டப்படாம இருக்குமா? எல்லாருக்கும் சொந்தமா நிலம் இருக்கா? கூரை வீடு இல்லாத தமிழகம் இருக்கா? இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல, சரி பண்ணவே இல்லை. நீங்க வந்து கொள்கை பிடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க பேசுற இந்த கொள்கையை பேசுற ஆட்கள்லாம் எங்க இருக்கீங்க? என் தாத்தா கஷ்டப்படுறாரு, எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, நான் கஷ்டப்படுறேன். ஆனா இன்னைக்கு நேத்து பேசினார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க தாத்தா என்னவா இருந்தாரு? முதலமைச்சரா இருந்தாரு. அவங்க அப்பா என்னவா இருந்தாரு? முதலமைச்சரா இருந்தாரு. நீங்க என்னவா இருக்கீங்க? துணை முதலமைச்சரா இருக்கீங்க. வருங்காலத்துல முதலமைச்சரா ஆகலாம் அப்படின்னு கனவு காணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க மட்டும் வாழையா வந்து லக்ஸரி லைஃபையே வாழ்ந்துட்டு போவீங்க. கஷ்டப்படுற எங்களை மாதிரி பாமர மக்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே தான் இருக்கும். நீங்க வந்து இந்த கொள்கை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் பிரிக்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து நிறுத்துறீங்க. கொள்கை தெரியாத தற்கூரி கூட்டம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை விதைக்க பாக்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு பசியுது, நான் இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு சோறு, எனக்கு சம்பளம், அதை வச்சாதான் எனக்கு சோறு. எனக்கு பசங்களை நான் படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கல்வி இல்ல, நான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா அதுக்கு வந்து காசு, நாங்க தான் படிக்கல பசங்களாவது படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு போனா பிரைவேட் ஸ்கூல்ல போனா 80,000 கட்டணும், நான் அதுக்கும் ஓடணும். வாங்கின கடனை கட்ட முடியாம வட்டிக்கு வாங்கி அந்த வட்டிக்கு கொடுக்கறது வட்டிக்கு வாங்கி இப்படி நாங்க இந்த கொள்கை சுத்திலாம் இல்லைங்க. எங்க லைஃப் சுத்தி தான் இது வரைக்கும் சுத்திட்டே இருக்கும். எங்க லைஃப் எப்படி போகுது, எனக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும், இது நான் சம்பாதிக்கணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும், இப்படிதான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கொள்கை பேசுற 75 வருஷமா கொள்கை பேசுற திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி என்ன பண்ணிருக்கீங்க? எங்க வாழ்வாதாரத்தை என்ன மேம்படுறதுக்காக என்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? இன்னமும் கஷ்டப்பட்டு தானே இருக்கும். இன்னமும் கடன் இல்லாத ஒருத்தர் இருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். கடன் இல்ல, நான் என் லைஃப் வந்து ஜாலியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? யாராவது இருக்காங்களா? முதல்ல நீங்க சொல்லிக்கலாம். இந்த கொள்கை மேடையில மைக்கு பிடிச்சி பேசுறீங்க இல்லையா, பேசி முடிச்ச உடனே ஏசி கார் உங்களுக்கு இருக்கும், நீங்க போய் உட்காந்து ஜாலியா வீட்டுக்கு போயிருவீங்க. மக்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்கும். நீங்க இன்னமும் வந்து அரசியலுக்காக கொள்கை பேசி உட்காந்துருக்கீங்க. கோவம் வருதுங்க. இந்த மாதிரி கொள்கைகள் என்ன பேசாதீங்க. யாராவது நல்லது செய்ய வராங்கன்னா அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்றத பாருங்க. கொள்கை என்னன்னு ஒண்ணே தூக்கி போட்டு ஷார்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க ஆஃப் பண்றீங்க. கொள்கை என்னங்க? எதுக்குங்க கொள்கையை வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியுங்க? இது வரைக்கும் என்னங்க பண்ணீங்க கொள்கையை வச்சு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுதானே உங்களோட மெயின் அஜெண்டா. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் திமுக நகராட்சி தலைவரை அதிமுக வீழ்த்திய திமுக